விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. விவசாயிகள் வந்து கால் பண்ணி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, தம்பி எனக்கு இந்த மாதிரி நோயாக இருக்குது, ஒரு சில நோய் தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் என்னென்ன மருந்து ட்ரை பண்ணுறேனோ அதை அப்படியே அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதை கேட்டு அடித்து ஒரு சிலர் வந்து சக்ஸஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஆனால் நீங்கள் சொன்ன மருந்து நல்லா இருக்குதுண்ணா, யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்க முடிச்சல எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இருந்தாலும் ஒரு சில மருந்துகள் வந்து அவங்களுக்கு மட்டும் சொல்லியிருந்தோம், இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விவசாயிக்கும் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ முதல்ல வந்து பார்க்க போகிறது வந்து மாவு பூச்சி. அதாவது மாவு பூச்சின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தில் வந்து இலைய எல்லாமே காலி பண்ணிட்டு வெறும் கம்பு தான் இருக்கும். கம்பை தொட்டிங்கன்னா கையில் வந்து பிசு பிசுன்னு மாவு மாதிரி ஒட்டும். அது வந்து மிகப்பெரிய ஒரு கொடிய நோய். அதுதான் வந்து முருங்கையில் வந்து ரொம்பவே மோசமான ஒன்று. அது வந்துட்டுனால அந்த முருங்கையை வந்து காலி பண்ணாமல் போகாது. அதனால முதல்ல அதுக்கு உண்டான மருந்தை நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இமிடாக்ளோபிரிடும் ஃபிப்ரோனிலும் மிக்சிங்கில் இருக்கும். இமிடாக்ளோபிரிட் 40% இருக்கும், ஃபிப்ரோனில் 40% இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் லெசண்டா, பேயர் கம்பெனியில் லெசண்டான்னு ஒன்று வரும். அது கொடுத்தீங்கன்னா 6 நாளைக்கு ஒருக்கா 2 டைம். அது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 200 லிட்டர் பேரல் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இது நாங்கள் வந்து லெசண்டான்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொன்று இருக்கும். அதனால நான் வந்து மூலப்பொருளை சொல்லிடுறேன். அது பார்த்தீங்கன்னா ஃபிப்ரோனில் 40%, அப்புறமா இமிடாக்ளோபிரிட் 40%. மொத்தமே 40 கிராம் தான் வரும் ஒரு பேக்கெட்டில். அது 40 கிராம் பேக்கெட் வந்து 200 லிட்டர் பேரலுக்கு ஒரு பேக்கெட். அதை வந்து எப்படின்னாக்கி நம்ம டைரெக்டாக அப்படியே போடக்கூடாது. ஒரு டப்பாவில் தண்ணி எடுத்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி எப்போவுமே கொடுக்குற மாதிரி உள்ள புழு மருந்துகளை வந்து நம்ம நார்மலாக கொடுக்குறத அதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா, 8 நாள் வேண்டாம், 6 நாளைக்கு ஒருக்கா. அதிகப்படியாக நோய் தாக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 6 நாளைக்கு ஒருக்கா இதை நீங்கள் கொடுங்க. உங்கள் முருங்கை வந்து ரொம்பவே தெளிவாக அந்த இது வந்து பிசு பிசுப்பெல்லாம் இல்லாமல் மரம் வந்து பழைய மாதிரி ஆயிரும். இது ஒரு மெத்தடு. அப்புறம் இன்னொரு மெத்தடு பார்த்தீங்கன்னா தனி இமிடா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி வரும். அது வந்து லிக்யூடு. முதல்ல சொன்னது வந்து பவுட்ரு, அதாவது பவுட்ரு மாடலில் வரும். இது வந்து லிக்யூடு பார்த்தீங்கன்னா டாடா இமிடா, சன் இமிடா அப்படின்ட்டு நிறைய கம்பெனிகள் உண்டு. அதில் வந்து நான் எனக்கு யூஸ் பண்ணுறது டாடா இமிடா யூஸ் பண்ணுறேன். அது வந்து எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. அதுவும் கொடுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 200 லிட்டர் தண்ணிக்கு வந்து 150 மில்லி ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதிகப்படியாக இருந்தால் 6 நாளைக்கு ஒருக்கா, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னாக்கி 8 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து நம்ம இந்த மாவு பூச்சி, நஸ்வனி அப்படின்னு சொல்கிற இந்த ஒன்றுக்காக. இப்போ அடுத்தால அதிகப்படியாக இன்னொரு பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த கொசு, சாறு உறிஞ்சி பூச்சி, அப்புறமா நிறைய சின்ன சின்ன இந்த பச்சை கலர்லலாம், நிறைய பச்சை கலரில், வெள்ளை கலரில் அப்படின்னு நிறைய கொசுக்கள் வந்து அதிகமாக வரும். அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மருந்து அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, தைமோதெக்சம் அப்படின்னு சொல்லிட்டு 25% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேமியா மருந்து வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா சேமியாவை கட் பண்ணி பொடி பொடியாக போட்ட மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை வந்து ஒரு இப்போ நான் வந்து சொல்கிற எல்லாமே 200 லிட்டர் பேரலுக்கு தான். நீங்கள் வந்து அதை எப்படி நீங்கள் ஒரு சிலர் கம்மியாக அடிக்கலாம், ஒரு சிலர் கூட அடிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து 200 லிட்டர் பேரல், அதுதான் கனெக்ட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும். வேறு இந்த ஒவ்வொரு குடமாலாம் ஊற்ற மாட்டோம். மொத்தமாக 200 லிட்டர் பேரலில் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பிடிச்சி வச்சுருப்போம். அதில் வந்து அப்படி மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போச்சுல அதோட அளவுகள் வந்து மாறும். 10 மில்லி மூடின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆனால் 10 மில்லி மூடி நீங்கள் ஃபுல்லாக ஒரு 100 மில்லியை நீங்கள் அதை 10 மில்லி மூடியில் மிக்ஸ் பண்ணி தனியாக ஊற்றி பார்த்தீங்கன்னா 85 மில்லி தான் வந்த மாதிரி இருக்கும். காரணம் 10 மில்லி மூடின்னு சொல்லும் போச்சுல அதில் வந்து ஒவ்வொரு மில்லி எக்ஸ்ட்ரா போனாலும் நம்மளுக்கு வந்து அதிகமாக தெரியும். அதனால மொத்தமாக ஒரு
200 லிட்டர் பேரல் வாங்கி அதுக்கேற்ற அளவுக்கு ஊற்றி வச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த சாரொஞ்சு பூச்சிகளுக்கு வந்து தைமோதெக்சம் அப்படிங்கிற ஒரு 25% போட்டிருக்கோம் அந்த டப்பாவிலேயே, WG அப்படின்னு போட்டிருக்கோம். அது வந்து என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைகளில் வந்து கொசு வந்து உட்காந்துடும். கொசு பார்த்தீங்கன்னா கொசு மேலே இருக்காது, கீழே தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த நுனி கொழுந்துகள், அப்புறம் இந்த காம்பு பூ வர்ற காம்பு அப்படி அந்த மாதிரி இடங்கள்ல தான் உட்காந்துருக்கு. அது வந்து டக்கு நம்மளுக்கு தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்படி ஒரு சுண்டுனீங்கன்னா அதுல இருந்து ஒரு பூச்சி வந்து வெள்ளை கலர்ல பறந்து போகும். அதை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது நம்ம நடந்து வரும்போதுலேயே அது வந்து அப்படியே கொஞ்சம் நம்ம இப்படி நடக்கும் போதுல தட்டுப்பட்டுச்சுன்னா அதுல இருந்து பூச்சி பறக்கும். அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதுல வந்து நோய் இருக்குது, பூச்சி துவக்கம் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. இப்ப அதுக்கு வந்து இப்ப 200 லிட்டர் பேரல்ல வந்து 60 கிராம் போடுங்க. அதாவது கொசு தொல்லை அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். கொசு தொல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்குதுன்னா 60 கிராம் போடுங்க. அதுவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். 60 கிராம் போட்டிங்கனாலே போட்டுட்டு 8 நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா அதிகப்படியான நோய் வந்து உள்ளே வராது. நம்மளுக்கு வந்து அதிகமாக நோய் வர்றதே இந்த மாதிரி கொசுக்கள் உள்ளே வர்றதுனால தான். கொசு வரும், முட்டை வச்சுட்டு போயிடும், அது வந்து பரவிடும். அப்போ 8 நாளைக்கு ஒருக்காங்க மூச்சில் ஒரு கொசு வந்து நம்மளை மிஸ் பண்ணி உள்ளே வந்து இருந்திருந்தாலும் முட்டை விட்டு வச்சிருக்கோம். அது முட்டையிலேருந்து உடஞ்சி வர்ற டைமில் நம்ம மருந்து அடிக்கும் மூச்சில் அது அப்படியே அழிஞ்சிரும். அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து நோய்க்கு வந்து பாதுகாப்புக்கான ஒன்று. அப்போ இந்த மாதிரி கொசுக்கள் தெரிஞ்சுன்னா இந்த மருந்து அடிங்க. இல்லை இது செட் ஆகலை அப்படின்னா ப்ரொஃபனோஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு. அது வந்து ஒவ்வொரு கம்பெனிகளும் ஒவ்வொரு பேர்ல போடுவாங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா மருந்து எல்லாமே சைனாவில் வந்து அதை வந்து இங்கே உள்ள கம்பெனியில் உள்ளவங்க அதை வந்து அவங்க ஒரு லேபிளை போட்டு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பிராண்ட் பேரில் கிடைக்கும். இது வந்து நான் வந்து சொல்றது வந்து கெமிக்கலோட பேரை சொல்லிட்டு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபனோவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து 40% இருக்கும். அதில் வந்து சைபர்மெத்ரின் அப்படிங்கிறது 4% இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அஜந்தா, அப்புறமா டாஸ் அப்படிங்கிற நிறைய பேரில் வரும். அதை பார்த்துக்கோங்க. இந்த 2 பேர் இருக்கணும். ப்ரொஃபனோவாஸ் வந்து 40% இருக்கும். அப்புறம் சைபர்மெத்ரின் வந்து 4% இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் பேரலுக்கு 150 மில்லி. இப்போ நம்ம சொன்ன இந்த 2 மருந்தையை வந்து ப்ரொஃபனோவாஸும் சைபர்மெத்ரினும் வந்து அதில் 40% இருக்கும், இதில் 4% இருக்கும். இந்த மருந்தை வந்து ஒரு 200 லிட்டர் பேரலுக்கு 150 மில்லி 8 நாளைக்கு ஒருக்கா. அதாவது இந்த பூச்சி ஒவ்வொரு பூச்சிகளோட தாக்கம் இருக்கும் பூச்சில மட்டும்தான் இதை கொடுக்கணும். அப்புறம் நீங்க சும்மா நார்மலா பூச்சி தொல்லை இல்லாதப்போ வந்து இதெல்லாம் கொடுக்காதீங்க. அந்த கொசு தொல்லைகள் இருக்கும் பூச்சில மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி மருந்துகளை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலா எப்பவும் அடிக்கிற மருந்து புழு மருந்துகளே வந்து 8 நாளைக்கு ஒருக்கா கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 80-90% வந்து நம்மளுக்கு அதிகமாக நோய் வர வாய்ப்பு இல்லை. அதனால இதை வந்து பார்த்து கொஞ்சம் அடிங்க. இல்லைன்னா யாரா இருந்தாலும் சரி யோசிக்கவே செய்யாதீங்க. நீங்க வந்து விவசாயம் பண்றீங்க, இதுல வந்து எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா நீங்க விளக்கம் வந்து கேட்கற யோசிக்கவே வேண்டாம். எந்த நேரம்னாலும் சரி, காலையில 6 மணிலேருந்து நைட் ஒரு 9 மணி 9:30 வரைக்கும் நீங்க எப்ப கால் பண்ணீங்கனாலும் எடுத்து நான் வந்து தெளிவான பதில் சொல்லுவேன். இல்லைன்னாக்கி நீங்க வந்து கமெண்ட்ல கூட சொல்லுங்க. உங்களுக்காக நான் ஒரு வீடியோவே போட்டு விடுறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து மருந்தடிக்கிறதுக்கு இந்த சாறு உறிஞ்சு பூச்சிக்கும் அப்புறம் இந்த நஸ்வினி அப்படிங்கிற மருந்துக்கும் பூச்சிக்கும் வந்து ஓரளவுக்கு மருந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, நன்றி. இனி வந்து இன்னொரு விஷயத்தோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.